பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. இதயங்கள் இன்னொளி எழுப்பிடுமே, நம் அவயங்கள் அருளிசை பாடிடுமே. இதயங்கள் இன்னொளி எழுப்பிடுமே, நம் அவயங்கள் அருளிசை பாடிடுமே. நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. ஆ நினைவினில் கீதங்கள் சுழன்றிடுமே. அனைவரின் அன்பனை வாழ்ந்திடவே ஆண்டவர் அவையினில் பாடுங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே, நல்ல ஆனந்த கீதங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இந்திய நாட்டின் திருத்தூதரும் நமது சாந்தோம் பங்கின் பாதுகாவலருமான புனித தோமையாரின் வணக்க நாளையும் மற்றும் ஆயரும் மறைசாட்சியுமான புனித பிளாசியுஸ் நினைவையும் நாம் கொண்டாடுகிறோம். இந்நாளில் மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு இத்திருப்பலிக்கு வரவேற்கின்றோம். கடவுளை நம்பினோர் எத்தகைய வல்ல செயல்களை செய்ய முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகம் எடுத்துரைக்கிறது. நமது வாழ்க்கை பயணத்தில் நங்கூரமாக நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்து கூறுகிறது. இறைவனை நம்பியவர்களாக தொடர்ந்து வாழ்வில் பயணிக்க அவரது அருளை பெற்றிட நமது பாதுகாவலர் புனித தோமையாரின் பரிந்துரை ஜெபத்தை நாடுவோம். சிறப்பாக தொண்டை நோயினால் துன்புறும் நோயாளிகளின் புனித பிளாசியுஸ் பரிந்துரை ஜெபத்தினால் நலம் பெற இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள் என்று திருத்தூதரும் மறைசாட்சியுமான புனித தோமையாருடைய நினைவு நாளை நாம் சிறப்பிக்கிறோம். சாந்தோம் புனித தோமையார் தேசிய திருத்தலத்தில் புனித தோமாவின் கல்லறையிலிருந்து இந்த திருப்பலியிலே பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன். இன்று நாம் ஆயரும் மறை சாட்சியுமான புனித பிளேஸ் உடைய நினைவை
சிறப்பிக்கின்றோம். 2 மறைசாட்சிகளையும் அவர்களது மறைசாட்சியங்களையும் நினைவு கூறுகிற இன்று நாமும் இயேசுவின் உண்மை சீடர்களாக வாழ அருள் வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியிலே நாம் கலந்து கொள்வோம். இந்த தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாட தடையாக இருக்கிற நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். நம்மையே தகுதிப்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறுதனாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான தூய மரியாளை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மறைசாட்சியான புனித பிளேசின் அருள் காவலை பெற்ற மக்களாகிய நாங்கள் செய்யும் வேண்டலுக்கு செவி சாய்த்தருளும். இவ்வாறு எம்மை வாழ்வில் நாங்கள் அமைதியை பெற்று மகிழவும் நிலை வாழ்வுக்கான உதவியை கண்டடையவும் அருள்வீராக. உம்மோடு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையினாலேயே நீதி தலைவர்கள் அரசுகளை வென்றார்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிதியோன், பாராக்கு, சிம்சோன், இப்தாகு, தாவீது, சாமுவேல் ஆகியோர் பற்றியும் இறைவாக்கினர் பற்றியும் எடுத்துரைக்க எனக்கு நேரமில்லை. நம்பிக்கையினாலேயே இவர்கள் அரசுகளை வென்றார்கள். நேர்மையாக செயல்பட்டார்கள். கடவுள் வாக்களித்தவற்றை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தீயின் கொடுமையை தணித்தார்கள். வாழ்முனைக்கு தப்பினார்கள். வலுவற்றவராய் இருந்தும் வலிமை பெற்றார்கள். போரில் வீரம் காட்டினார்கள். மாற்றார் படைகளை முறியடித்தார்கள். பெண்கள் இறந்த தம் உறவினரை உயிர்த்தெழுந்தவராய் பெற்றுக்கொண்டார்கள். உயிர்த்தெழுந்து சிறப்புறும் பொருட்டு சிலர் விடுதலை பெற மறுத்து வதையுண்டு மடிந்தனர். வேறு சிலர் ஏளனங்களுக்கும் கசையடிகளுக்கும் ஆளாயினர். விலங்கிடப்பட்டு சிறையில் கூட அடைக்கப்பட்டனர். சிலர் கல்லெறிப்பட்டனர். இரண்டாக அறுக்கப்பட்டனர். வாளுக்கு இரையாகி மடிந்தனர். செம்மறியின் தோலையும் வெள்ளாட்டு தோலையும் போர்த்து கொண்டு அலைந்து திரிந்தனர். வறுமையுற்று வாடினர். துன்புறுத்தப்பட்டனர். கொடுமைக்கு உள்ளாயினர். அவர்களை ஏற்க இவ்வுலகுக்கு தகுதியில்லாமல் போயிற்று. மலைகளிலும் குகைகளிலும்
நிலவெடுப்புகளிலும் பாலை வெளிகளிலும் அவர்கள் அலைந்து திரிந்தார்கள். இவர்கள் அனைவரும் தம் நம்பிக்கையினாலேயே நற்சான்று பெற்றார்கள். ஆயினும் கடவுள் வாக்களித்ததை அவர்கள் பெறவில்லை. ஏனெனில் நம்மோடு இணைந்துதான் அவர்கள் நிறைவு பெற முடியும் என்பதை கடவுள் கருத்தில் கொண்டு நமக்காக சிறந்த திட்டம் ஒன்றை வகுத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. உமக்கு அஞ்சி நடப்போருக்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீர் செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. மனிதரின் சூழ்ச்சியினின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நாவுகள் கிளம்பும் பூசலினின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவர் போற்றி போற்றி. ஏனெனில் முற்றுகையிடப்பட்ட நாளினில் அவர் தம் பேரன்பை வியத்தகு முறையில் எனக்கு விளங்கச் செய்தார். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. நானோ கலக்கமுற்ற நிலையில் உமது பார்வையினின்று விலகப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டேன். ஆனால் நான் உம்மிடம் உதவிக்காக வேண்டினபோது நீர் என் கெஞ்சும் குரலுக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். ஆண்டவரை நம்புவோரே, உங்கள் உள்ளம் உறுதி கொள்வதாக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 5, 1 தொடங்கி 20 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசுவும் அவர் சீடரும் கடலுக்கு அக்கரையில் இருந்த கெரசேனர் பகுதிக்கு வந்தார்கள். இயேசு படகை விட்டு இறங்கிய உடனே தீய ஆவி பிடித்த ஒருவர் கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிரே வந்தார். கல்லறைகளே அம்மனிதரின் உறைவிடம். அவரை எவராலும் ஒருபொழுதும் சங்கிலியால் கூட கட்டி வைக்க முடியவில்லை. ஏனெனில் அவரை பலமுறை விலங்குகளாலும் சங்கிலிகளாலும் கட்டியிருந்தும் அவர் சங்கிலிகளை உடைத்து விலங்குகளை தகர்த்து எறிந்தார். எவராலும் அவரை அடக்க இயலவில்லை. அவர் இரவு பகலாய் எந்நேரமும் கல்லறைகளிலும் மலைகளிலும் கூச்சலிட்டு கொண்டிருந்தார்.
தம்மையே கற்களால் காயப்படுத்தி வந்தார். அவர் தொலையிலிருந்து இயேசுவை கண்டு ஓடி வந்து அவரை பணிந்து, இயேசுவே, உன்னத கடவுளின் மகனே, உமக்கு இங்கு என்ன வேலை? கடவுள் மேல் ஆணை, என்னை வதைக்க வேண்டாம் என்று உரத்த குரலில் கத்தினார். ஏனெனில் இயேசு அவரிடம், தீய ஆவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று சொல்லியிருந்தார். அவர் அம்மனிதரிடம், உம் பெயர் என்ன என்று கேட்க, அவர், என் பெயர் இலகியோன், ஏனெனில் நாங்கள் பலர் என்று சொல்ல, அந்த பகுதியிலிருந்து தங்களை அனுப்பிவிட வேண்டாம் என்று அவரை வருந்தி வேண்டினார். அங்கே மலைப்பகுதிகளில் பன்றிகள் பெரும் கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன. நாங்கள் அப்பன்றிகளுக்குள் புகும்படி எங்களை அங்கே அனுப்பிவிடும் என்று தீய ஆவிகள் அவரை வேண்டின. அவரும் அவற்றுக்கு அனுமதி கொடுத்தார். பின் தீய ஆவிகள் வெளியேறிய பன்றிகளுக்குள் புகுந்தன. ஏறக்குறைய 2000 பன்றிகள் அடங்கிய அந்த கூட்டம் செங்குத்து பாறையில் இருந்து கடலில் பாய்ந்து வீழ்ந்து மூழ்கியது. பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்களோ ஓடிப்போய் நகரிலும் நாட்டுப்புறத்திலும் இதை அறிவித்தார்கள். நடந்தது என்ன என்று பார்க்க மக்கள் வந்தனர். அவர்கள் இயேசுவிடம் வந்தபோது, பேய் பிடித்திருந்தவர், அதாவது இலகியோன் பிடித்திருந்த அவர், ஆடை அணிந்து அறிவு தெளிவுடன் அமர்ந்திருப்பதைக் கண்டு அச்சமுற்றார்கள். நடந்ததை பார்த்தவர்கள் பேய் பிடித்தவருக்கும் பன்றிகளுக்கும் நேரிட்டதை அவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அவர் படகில் ஏறியதும் பேய் பிடித்திருந்தவர் தாமும் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். ஆனால் அவர் அதற்கு இசையாமல் அவரை பார்த்து, உமது வீட்டிற்கு போய் ஆண்டவர் உம்மீது இரக்கம் கொண்டு உமக்கு செய்ததையெல்லாம் உம் உறவினருக்கு அறிவியும் என்றார். அவர் சென்று இயேசு தமக்கு செய்ததையெல்லாம் தெக்கப்பொலி நாட்டில் அறிவித்து வந்தார். அனைவரும் வியப்புற்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு மாதமும் 3ஆம் நாள் ஜூலை மாதம் 3ஆம் நாள் கொண்டாடுகிற இந்திய நாட்டின் திருத்தூதர் புனித தோமாவின் விழாவை நினைவில் கொண்டு அவரது நினைவை நாம் சிறப்பித்து வருகிறோம். புனித தோமாவின் அவர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மறைசாட்சியாய் இயேசுவுக்காய் அவரது நற்செய்தியை அறிவித்ததன் பரிசாக பயனாக தனது இரத்தத்தை சிந்தி உயிரை கையளித்த அந்த புனிதருடைய திரு உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த திருமண்ணிலிருந்து நாம் இந்த நாளை சிறப்பிக்கின்றோம். இன்றைக்கு நாம் புனித பிளேஸினுடைய நினைவை கொண்டாடுகிறோம். புனித பிளேஸ் துருக்கி நாட்டிலே 4ஆம் நூற்றாண்டிலே பிறந்தவர். ஆயராக இருந்து இறைவனது இயேசுவின் நற்செய்திக்காய் தன்னுடைய இன்னுயிரை கையளித்தவர்.
இரத்த சாட்சியாய் அவர் இறந்தார். அதனாலே அவர் மறை சாட்சியம் இந்த மண்ணிலே விதையாக விதைக்கப்பட்டு அவரது இரத்தம் சிந்தப்பட்ட அந்த மண் இன்றைக்கு இறை சாட்சியமாக செல்லுகிற அனைவருக்கும் உடல் நோயிலிருந்து, குறிப்பாக தொண்டை நோயிலிருந்து அல்லது தொண்டையிலே ஏற்படுகிற உடல் நலக் குறைவிற்கு நலம் தருகிற மருத்துவராக, தொண்டைக்கு பாதுகாவலராக இந்த புனிதர் அறியப்படுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைக்கு இந்த 2 மறை சாட்சியர்கள், புனித தோமா, திருத்தூதர் புனித தோமா, உன் விழாவிலே இருக்கிற காயத்திலே நான் என் விரலை விட்டு தொட்டு பார்த்தால்தான் நம்புவேன், விசுவசிப்பேன் என்று சொன்ன அந்த புனிதர் இயேசு தோன்றிய போது, தோமா இதோ என் விழா, உன் விரலை இடு என்றதும் என் ஆண்டவரே என் தேவனே என்று இறை நம்பிக்கை அறிக்கையிட்டவர் புனித தோமா. இயேசுவுக்காக இரத்த சாட்சியாய் இறந்தவர். புனித பிளேசும் இயேசுவின் நற்செய்திக்காய் தன்னுடைய இரத்தம் சிந்தி இயேசுவுக்கு சாட்சியாய் திகழ்கிறவர். இப்படி திரு அவை சொல்கிறது, திரு அவையின் பாரம்பரியம் சொல்கிறது, மறை சாட்சியர்களின் இரத்தம் திரு அவைக்கு நம்பிக்கையின், இறை நம்பிக்கையின், விசுவாசத்தின் விதையாக இருக்கிறது என்று. அன்புக்குரியவர்களே, புனித திருத்தூதர் தோமா இரத்தம் சிந்தி மறை சாட்சியாய் இறந்த தமிழ் மண்ணில் நாம் வாழ்கிறோம். இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற, நினைவு கூறுகிற புனித பிளேசும் இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தியவர். இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். அலகையில் கூட லீஜன் என்று அழைக்கப்படுகிற, இலகியோன் என்று அழைக்கப்படுகிற அந்த பேய் ஒரு ஆள் அல்ல. லீஜன் என்றால் படை என்று பொருள்படும். அப்படி பல பேய்கள் ஒரு படையாக இணைந்து ஒரு மனிதரை பாதித்திருக்க, அவர் என்னவெல்லாம் செய்தார் என்பதை, எப்படியெல்லாம் அவர் பாதிக்கப்பட்டார் என்பதை நாம் நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இரும்பு சங்கிலிகளோ விலங்குகளோ கூட அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அவ்வளவுக்கு அதிகமாக தீய ஆவி, தீய சக்தி அவருள்ளே குடிகொண்டிருந்தது. ஆனால் அந்த மனிதரும் கூட, அந்த தீய ஆவியும் கூட இயேசுவை பார்த்தவுடன் உன்னத கடவுளின் மகனே என்று அறிக்கையிடுவதை நாம் வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இறைவனை, இயேசுவை உன்னத கடவுளாக, உன்னத கடவுளின் ஒரே திருமகனாக ஏற்று அவரது நற்செய்தியை நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்ட, பிறருக்கும் அறிவிக்கின்ற கடமையை நம்முடைய திருமுழுக்கின் போது நாம் பெற்றிருக்கிறோம். அந்த கடமையை நாம் செய்ய நமக்கு அழைப்பும் நினைவுபடுத்தலும் தருவதுதான் இன்றைய நாள், இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த புனிதர்களுடைய விழாக்கள். எனவே நம்முடைய திருமுழுக்கின் அழைப்பை அன்றாடம் நம்மின் வாழ்விலே வாழ்ந்து காட்ட, உலகிற்கெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்கிற அந்த அழைப்பை நாம் வாழ்ந்து, நம்முடைய வாழ்க்கையாலே, வார்த்தையாலே, சொல்லாலே, செயலாலே வாழ்ந்து காட்ட, அவரை அறிவிக்க
தரப்படுகிற இந்த அழைப்பை பல்வேறு உலக வாழ்வின் சிக்கல்களிலும் அன்றாட பிரச்சனைகளிலும் இடையே இயேசுவின் உண்மை சீடர்களாய் சீடத்திகளாய் வாழ இன்றைய புனிதர்களுடைய அருளையும் பரிந்துரையையும் வேண்டுவோம். இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். வாருங்கள், புனித திருத்தூதர் தோமாவோடு இணைந்து மறைசாட்சியாக ஆயராக வாழ்ந்து மறைந்த புனித பிளேஸோடு இணைந்து நாமும் சாட்சிய பயணத்தை தொடர்வோம். நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்காக நாம் எழுந்து நிற்போம். இயேசுவின் திருத்தூதர் புனித தோமா மற்றும் மறைசாட்சியாக புனித பிளேஸுடைய நினைவை சிறப்பிக்கின்ற இன்று நாமும் நற்செய்தியின் தூதர்களாய் இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழ தேவையான வரங்களை நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திரு அவை தலைவர்கள் அனைவரும் தங்கள் அழைப்பின் வழியாக பெற்றுக்கொண்ட ஞானம், சரியான புரிதல் ஆகியவற்றுடன் வாழ்ந்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை ஞானத்திலும் நம்பிக்கையிலும் வழிநடத்தி சென்றிட அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் உமது ஆவியார் அருளும் ஞானம், அறிவாற்றல் ஆகியவற்றால் சரியான வழியில் மக்களுக்கு தொண்டாற்றவும் சமூக ஒற்றுமையையும் வளர்ச்சியையும் நினைவில் கொண்டு பொதுநலம் காக்கும் தலைவர்களாக வாழ்ந்திடவும் அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியில் பங்கு பெற்று ஜெபிக்கும் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மிடம் நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடவும் எங்களின் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகிரும் நல் மனதாருக்கு வாழ்ந்திட அருள் வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் வல்லவரே எம் இறைவா, மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் அவதியுற்று நோயாளிகளுக்காக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள் என்னும் இறை வார்த்தைக்கு ஏற்ப இவர்களது நம்பிக்கையையும் ஜபங்களையும் கேட்டு உடல் பிணி நோக்கி நற்சுகத்தை அருள வேண்டி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடும் உரிமையோடும் உமது திருமுன் சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் உமது அன்பு திருமகனுமாகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு தந்தருளும். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, பொம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, பொம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை கொடுக்கிறோம். இது எங்களுக்கு பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம்,
பூவாக மனம் வீச வைத்தோ. பொன்னான வாழ்வை புடமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோ. புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரணி. அன்போடு வந்தோம் காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே, உம்பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியால் இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித பிளேஸ் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித பிளேஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும் பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது ஆட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்,
தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் திருத்தூதர் புனித தோமா, இன்று நாங்கள் கொண்டாடும் புனித பிளேஸ் மற்றும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகில் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். ஆமென்.
இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமேன். இறைவா எழுந்தருள்வார், எந்த இதயத்தில் வந்தருள்வார். கரைகளை கழுவிடுவார், உந்தன் இதயம் போல் மாற்றிடுவார். இறைவா எழுந்தருள்வார், எந்த இதயத்தில் வந்தருள்வார். கரைகளை கழுவிடுவார், உந்தன் இதயம் போல் மாற்றிடுவார். உலகினை படைத்து உயிரை காக்கும் இறைவா எழுந்தருள்வார். அழகையை அடக்கி அமைதியை தந்த இறைவா எழுந்தருள்வார்.
எந்த நிதயம் அமைதியை கண்டிட இறைவா எழுந்தருள்வார். உந்தனின் அமைதியை உலகமும் கண்டிட இறைவா எழுந்தருள்வார். இறைவா எழுந்தருள்வார். எந்த இதயத்தில் வந்தருள்வார். கரைகளை கழுவிடுவார். உந்தன் இதயம் போல் மாற்றிடுவார். இறைவா எழுந்தருள்வார். எந்த இதயத்தில் வந்தருள்வார். கரைகளை கழுவிடுவார். உந்தன் இதயம் போல் மாற்றிடுவார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித பிளேஸ் என்பவருக்கு எந்த மன வலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமையை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமை பின்னா. சிலுவையை முன்னா உலகமை பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன். திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்க்க மாட்டேன்.